அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட நிர்வாகம் ஊடக சுதந்திரத்தின் குரல் வளைய நெரிக்கும் ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கு. அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன்ல இருந்து செய்தி சேகரிக்கிற பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கடுமையான புதிய விதியை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமே நாங்க சொல்றத மட்டும்தான் நீங்க செய்தியா வெளியிடணும்னு அவங்க சொல்றது அமெரிக்காவில ஒரு பெரிய புயலை கிளப்பி இருக்கு. வாங்க இந்த அதிர்ச்சி உத்தரவோட முழு பின்னணியையும் பார்க்கலாம். முதல்ல அந்த புதிய விதி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இனிமே பென்டகன்ல இருந்து செய்தி சேகரிக்கணும்னா பத்திரிகையாளர்கள் 10 பக்கம் கொண்ட ஒரு ஒப்பந்த படிவத்துல கையெழுத்து போடணுமா. அந்த ஒப்பந்தத்துல ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. அது என்னன்னா, பத்திரிகையாளர்கள் பென்டகன் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் அது வகைப்படுத்தாத தகவலா இருந்தா கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வெளியிடணும். சரி, எதுக்கு இந்த திடீர் கட்டுப்பாடு? பென்டகன் சொல்ற காரணம் இதுதான். தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ரகசிய தகவல்களையும் கட்டுப்படுத்தப்பட்ட வகைப்படுத்தப்படாத தகவல்களையும் பாக்குறதுக்கு தான் இந்த நடவடிக்கைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த விளக்கத்தை யாரும் ஏத்துக்கல. புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் ஒரு ஜனநாயக நாட்டுல பத்திரிகை சுதந்திரத்துக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்கு முற்றிலும் எதிரானதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களே இதை கண்டிக்கிறாங்க. குடியரசுக் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பேக்கன் தன்னோட எக்ஸ் தளத்துல இது ஒரு முட்டாள்தனமான கொள்கை, அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ நிலையை மட்டும் புகழ்ந்து எழுதுற பத்திரிகைகள் நமக்கு தேவையில்லை, சுதந்திரமான பத்திரிகை தான் நம்ம நாட்டை சிறந்ததாக்கும்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ட்ரம்ப் நிர்வாகம் ஊடகங்கள் மேல இப்படி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரது இது முதல் முறை இல்ல. சமீபத்துல ABC நெட்வொர்க் ஜிம்மி கிம்மலோட நிகழ்ச்சியை நிறுத்தியது. ஏப்ரல் மாசம் அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனத்தோட வெள்ளை மாளிகை அணுகலை நீக்கியது. பாதுகாப்பு துறையோட பெயரை மறுபடியும் பழைய பெயரான போர்த்துறைன்னு ட்ரம்ப் மாத்தினது. இப்படி அவரோட நடவடிக்கைகள் தொடர்ந்து சர்ச்சையை கிளப்பிட்டே இருக்கு. இந்த புதிய விதி அமெரிக்காவோட பத்திரிகை சுதந்திரத்துக்கு விடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய சவாலா பார்க்கப்படுது.